தினமொரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் பைபோலார் டிஸார்டர். ஸோ இது பேர்லேயே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பைபோலார், போலார்னால் வந்து துருவம்னு சொல்லுவாங்க. பை அப்படின்னா ரெண்டு. ஸோ இந்த பர்சன் இல்லை இந்த பேஷண்ட்டுக்கு ரெண்டு துருவம் இருக்கும். அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கேரக்டர் வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு மூட் ஸ்விங் கேரக்டர் தான். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா அவங்களோட மூட் வந்து எலிவேட்டடாக இருக்கும், ரொம்ப வந்து பீக் மூடில் வந்து இருப்பாங்க. அதாவது ரொம்ப ஹாப்பி, இல்லை அதிகப்படியான தாட்ஸு, எக்ஸசிவ் ஹாப்பினஸ், எக்ஸசிவ் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு புறம். இது வந்து ஒரு துருவம்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேனியான்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அவங்களோட மூடு வந்து டிப்ரெஷனுக்கு போயிடும். ஸோ அங்கே வந்து ஹை, இங்கே வந்து லோ. இது வந்து டிப்ரெஷன் அண்ட் இதில் வந்து அவங்களோட தாட்ஸ் ரொம்பவே டவுனாக இருக்கும், ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட மூடு வந்து ஸ்விங் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு மூட் ஸ்விங் டிஸார்டர்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பைபோலார் டிஸார்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேனிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனிக் டிப்ரெஷன் ரெண்டுமே வந்து ஆப்போசிட். மேனிக் அப்படின்னா அவங்களோட மூடு வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது மேனிக். டிப்ரெஷன் அப்படின்னா மூடு வந்து பயங்கர டவுனாக இருக்கிறது, அடிமட்டத்தில் இருக்கிறது டிப்ரெஷன். ஸோ மேனிக் டிப்ரெஷன் முன்னாடி சொன்னாங்க, பட் இப்போ வந்து பைபோலார் டிஸார்டர் தான் சொல்லுவாங்க. அண்ட் இதுவும் வந்து மென்டல் டிஸார்டர் தான். லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த டிஸார்டர் மாதிரி இதுவும் ஒரு மென்டல் டிஸார்டர் தான். அண்ட் இது ஏற்படுறதுக்கான காசஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பர்டிகுலராக எந்த ரீசன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இது வந்து இடியோபேத்திக்காக தான் இருக்கும், என்ன ரீசன்னே தெரியாது. ஆனால் சம்டைம்ஸ் இது வந்து ஜெனட்டிக் காசஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட சிபிலிங் அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ இது வந்து ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம், இல்லைனா நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இம்பேலன்ஸாக இருக்கிறது இருக்கலாம். இதெல்லாம் தான் ப்ரைமரி காசஸ். இதை தவிர வந்து ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். அண்ட் இதுதான் வந்து மேஜர் காசஸ். இதில் பர்டிகுலராக எந்த காசுன்னு சொல்லி நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ட்ராமாவை கூட இருக்கலாம். ஸோ ட்ராமானா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மோசமான நிகழ்வு அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுனாலும் இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பைபோலார் டிஸார்டர். இதே மாதிரி இன்னொரு டிஸார்டரோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.